நமக்கு ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை கிடைக்கணும், நான் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு நிறைய எண்ணங்கள் நம்ம உள்ளார இருக்கும். ஆனா அதே சமயம் நீங்க இப்போ ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க நினைக்கும் போது உங்க மேல் மனசு, அதாவது கான்சியஸ் மைண்ட் வந்து அதெல்லாம் எப்படி உன்னால முடியும், நடக்கிறத பேசுவியா, நடக்காததெல்லாம் யோசிச்சு கனவு கண்டுட்டு இருக்காம போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆமால நம்மளால எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், நம்ம எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்னு நம்ம கான்சியஸ் மைண்ட் சொன்னதை நம்பி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா நீங்க அப்படி கனவு காண்றது கரெக்ட் தான், அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படி முடியும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் என்ன வழின்றத பத்தி தி சீக்ரெட் அப்படின்ற புக்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம தி சீக்ரெட் புக்கை பத்தியும் அதுல எப்படி உங்க ஆசைகளை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த புக்கை ரொஹாண்டா பிரெயின் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்துல நிறைய விதிகளை நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன், அதாவது புவி ஈர்ப்பு சக்தி. நீங்க எந்த ஒரு பொருளை மேலே போட்டாலும் அது திரும்பி கீழே விழ தான் செய்யும். இதுதான் இந்த பிரபஞ்ச விதி. இந்த விதியை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் நம்புறாங்க. இது மாதிரி தான் ரொஹாண்டா அவர்கள் அவங்க புக்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. ரொஹாண்டா இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சான். எப்படி இந்த ஈர்ப்பு விதியை பத்தி யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும், எப்படி இவ்வளோ நாள் யாருமே இதை பயன்படுத்தாம இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல சர் ஐசக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பல மேதைகள், இன்ஃப்ளூயன்சஸ் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தியிருக்காங்கன்னு, இதை வச்சு அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிச்சிருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உலகத்துல பல இடங்களுக்கு போய் பல மக்களை சந்திச்சு இதை பத்தி கேட்டதுல நிறைய பேர் இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமா அவங்க கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதனால இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு இந்த புக்கை 2006 எழுதினாங்க. 20வது நூற்றாண்டுல தான் நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிய வந்தது. ஏன் நம்ம ஊர்லயே நிறைய ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே இந்த ஈர்ப்பு விதியை யூஸ் பண்றாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பணம், மன அமைதி, சந்தோஷம்னு எல்லாத்தையுமே அடையலாம். இந்த ஈர்ப்பு விதினா என்னன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட சுருக்கம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதிர்வலைகளா தான் இயங்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஒரு அதிர்வலை இருக்கும். இந்த அதிர்வலையை வச்சுதான் நமக்கு தேவையானதை அடைய போறோம். உங்க எண்ணங்களுக்கும் ஒரு அதிர்வலை இருக்கும். நீங்க உங்க பிரெயின்ல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரியாலிட்டியில நடக்கும். அதாவது நீங்க ஒரு காந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு இருக்குன்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுவே நெகட்டிவான தாட்ஸ், எனக்கு லக்கே இல்லை, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான், ஒண்ணுமே சரியாவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சா அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை கூட எப்பவோ நீங்க இது மாதிரிலாம் நான் வாழணும்னு நினைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்க எண்ணங்கள் தான். இதெல்லாம் சரி, இப்போ நம்ம எண்ணங்களை வச்சு எப்படி நமக்கு வேணும்ன்றது கிடைக்கும்னு கேட்டா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வலை இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலையும் நிறைய அதிர்வலைகள் இருக்கும். உங்க அதிர்வலைக்கு ஏத்த மாதிரி எது மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து தரும். இது பத்தி நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அது பத்தின வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புக்ல ஒரு 5 முக்கியமான விஷயம் இருக்கு, எப்படி இந்த ஈர்ப்பு விதியை நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு சொல்லி. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ்க். நீங்க இந்த பிரபஞ்சத்திட்ட உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. நீங்க எது வேணாலும் கேட்கலாம். நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, கனவு வீடுன்னு இப்படி எது வேணாலும் கேட்கலாம். ஆனா அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எனக்கு வாழ்க்கையில பண தட்டுப்பாடு தீரணும், பண நெருக்கடி இல்லாம இருக்கணும், என்னுடைய கடன் எல்லாமே தீரணும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு, பண நெருக்கடி, கடன்னு எல்லாமே எதிர்மறை வார்த்தைகளா தான் இருக்கு. சரி, எப்படிதான் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கறதுன்னு கேட்டா, எனக்கு நிறைய செல்வம் குவியணும், என்கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்மறை வார்த்தைகளை தவிர்க்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா நீங்க கேட்கறத இந்த பிரபஞ்சம் நடத்தி தரும். 2வது விஷயம், உணர்வுகள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க எண்ணங்களுக்கும் சரி உங்க உணர்வுகளுக்கும் சரி சக்தி ரொம்ப அதிகம். எப்பவுமே நமக்கு எல்லாமே ஒரு
பழக்கம் இருக்கும். நான் அது நடந்தா சந்தோஷமா இருப்பேன், நான் இது நடந்தா சந்தோஷமா இருப்பேன்னு சந்தோஷத்தை தள்ளி போட்டுட்டே போவோம். அது மாதிரி பண்ணாம நீங்க எப்பவுமே ஒரு சந்தோஷமான உணர்வை வெளிப்படுத்தணும். ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது அந்த வெற்றி உணர்வும் சந்தோஷ உணர்வும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கனவு வீடு இருக்குன்னா நீங்க அந்த கனவு வீட்டுல இருந்தா எப்படி உணர்வீங்க? அந்த உணர்வை கொண்டு வாங்க. புது பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கலாம். நீங்க அந்த புது பைக்கை வாங்கி அதை ஓட்டிட்டு போகிறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த உணர்வை நீங்க உணருங்க. இது மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு தேவைன்னு இருக்கோ அதை நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சு ஒரு உணர்வை கொண்டு வாங்க. அந்த உணர்வு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் உணர்வா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும்போது அது கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு தரும். மூணாவது விஷயம் விஷுவலைசேஷன். பொதுவாகவே நம்ம கனவுகள்லாம் ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் வச்சுக்கணும். நீங்க ஆசைப்படுற விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த கம்பெனியில உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியும் அந்த கம்பெனி பே ஸ்லிப்பை நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லக்ஸுரியான லைஃப் வேணும்னா நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளாகி உங்க கம்பெனி பெரிய ரெகனைசேஷன் ஆகுது, உங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப பெருசா எல்லாராலையும் மதிக்கப்படுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. ஏன்னா உங்க கற்பனைக்கு சக்தி அதிகம். உங்க கற்பனைகளால எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்களும் உங்க உணர்வுகளும் சேர்ந்தா கண்டிப்பா நம்ம கற்பனை ஒரு நாள் உண்மையாகும். பிரம்மாண்டமா கற்பனை பண்றதுல தப்பே இல்லை. ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமும் மக்கள் என்னைய பத்தி பேசணும்னு ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமா யோசிக்காம இருந்திருந்தா நம்ம தஞ்சை பெரிய கோவில் கிடைச்சிருக்காது. இப்ப வரைக்கும் அது பிரம்மாண்டமா தலை நிமிர்ந்து நிக்குது. இந்த சீக்ரெட் புக்ல சொல்ற மாதிரி சயின்டிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே இந்த விஷயத்த நான் பண்ண போறேன்னு தெரியும், நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு தெரியும். ஆனா எப்படி பண்ணுவேன் அப்படின்றத பத்தி அவங்க யோசிக்கல. ஏன்னா பண்ணிடுவேன்னு கண்டிப்பா அவங்களையும் அவங்க எண்ணங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்பினாங்க. நீங்களும் உங்களால முடியும்னு நம்பி செயல்படுங்க. நாலாவது விஷயம் பிலீவ். நீங்க உங்க கனவுகள் மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வைக்கணும். இந்த பிரபஞ்சம் நீங்க நினைக்கிறத தரும் அப்படின்னு நம்பணும். நிறைய தடவை நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும். உங்களை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க உங்களை விட வாழ்க்கையில ரொம்ப பெரிய சக்சஸ் ஆகியிருப்பாங்க. நீங்க கூட நினைச்சிருக்கலாம் எப்படி உங்க சக்சஸ் ஆனாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அதுக்கு அவங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் முழுமையா நம்பினதுனால தான் அந்த உயர்வுக்கு போயிருக்காங்க. ஆனா அதுவே நீங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம இது நம்மளால முடியுமா, இது பண்ணா கரெக்டா வருமானு உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்க பண்றது சரியா வராது. அதனால நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம், உங்க மேலையும் சரி இந்த பிரபஞ்சத்து மேலையும் சரி. அஞ்சாவது விஷயம் ரிசீவ். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட எல்லாத்தையுமே ரிசீவ் பண்றது. உங்களுக்கு இந்த புக்கை படிச்சா கண்டிப்பா புரியும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மேஜிக்கை இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்களுக்கு தேவையானதை அடைஞ்சிருக்காங்கன்னு இந்த புக்ல நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த புக்கு அமேசான்லயே இருக்கு, கண்டிப்பா வாங்கி படிங்க. அப்படி இல்ல எனக்கு புக்கு படிக்க பிடிக்காது அப்படின்னு நீங்க சொன்னா இதை ஒரு டாக்குமெண்ட்ரி படமா தமிழ்லயே ரிலீஸ் ஆகியிருக்கு. இது பத்தி நிறைய பாட்காஸ்ட் கூட இருக்கு, அது கூட நீங்க கேட்க ட்ரை பண்ணலாம். இந்த புக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன். சில பேருக்கு இந்த ஈர்ப்பு விதி மேல நம்பிக்கை இருக்காது. ஆனா இந்த ஈர்ப்பு விதி படி என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நல்லது நடக்கும் தானே சொல்றாங்க. நீங்க ஈர்ப்பு விதியை நம்பாட்டினாலும் நீங்க பாசிட்டிவா இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நெகட்டிவ் அப்படின்ற வேர்டை உங்க டிக்ஷனரியில இருந்தே எடுத்துருங்க. அடுத்து நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இன்னும் ஒரு வேற நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். அதுவரை என்னோட மத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.